குயிக்கா ஒரு மீல் மேக்கர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் அவிச்சிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுக்குங்க. அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்குங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், தேவையான வெந்தயம் போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு மீல் மேக்கரை இதோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். இது கூட மசாலா தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா மூடி போட்டு வேக விட்டோன்னா மீல் மேக்கரில் உள்ள தண்ணி மட்டுமே போதும், நல்லா வெந்து வந்துடும். இந்த நேரத்தில் விருப்பம்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் தேவைன்னா ஊற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் போட மறந்துட்டேன், அதனால் நான் இதில் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக நடுவில் வதக்கிட்டு அதுக்கு பிறகு மீல் மேக்கரோட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான மீல் மேக்கர் ரெசிபி ரெடி ஆகிரும். தேங்க்யூ.